ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மதுரையில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டுக்கு வருபவர்களுக்காக பிரத்யேகமாக 2 இடத்தில் பார்க்கிங் வசதிகளை ஏற்படுத்தி அதற்கான வழித்தடங்களை மதுரை காவல்துறை அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத், எந்த இடத்தில் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன, முழு விவரங்கள்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் இருக்கக்கூடிய பாரபத்தி என்ற பகுதியில், குறிப்பாக தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடானது ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான வாகனங்கள் வந்து மதுரையை நோக்கி, குறிப்பாக அந்த மாநாட்டு திடலுக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த பார்க்கிங் ஏரியாவில் வருவதற்காக வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் பார்க்கிங் வசதி செய்து தருவதற்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 வகையான பார்க்கிங் வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் இந்த பார்க்கிங் வசதிகளானது செய்யப்பட்டிருக்கிறது தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பார்க்கிங் 1 பகுதியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6 ரூட்டுகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து பார்க்கிங் 1ல வந்து 5 ரூட்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கு. ரூட் 1ல வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல், தேனி, உசிலம்பட்டியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் ரூட் 1 வழியாக உள்ளே வர வேண்டும். ரூட் 3 வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மானாமதுரை, திருப்புவனம், முக்குளம் ஜங்ஷன், மீனாட்சிபுரம் ஜங்ஷனில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரூட் 3 வழியாக வர வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலும் ராம்நாடு, பார்த்திபனூர், திருச்சூழி, அருப்புக்கோட்டை, காரியாப்பட்டி 4 வழி சாலையில் வழியாக வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் ரூட் 4 வழியாக வர வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி, கோவில்பட்டி, தூத்துக்குடி, எட்டயாபுரம், பந்தல்குடி, அருப்புக்கோட்டை 4 வழி சாலை வழியாக வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரூட் 5 வந்து அது வழியாக வர வேண்டும் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தென்காசி, அழகாபுரி, எரிச்சநத்தம், விருதுநகர், காரியாப்பட்டி, அருப்புக்கோட்டை 4 வழி சாலையாக வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் ரூட் 6 வந்து பார்க்கிங் செய்யப்பட்டதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 2வது பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ரூட் 3 வழியாக சென்னையிலிருந்து, குறிப்பாக வட மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக வரக்கூடிய மேலூர், ஒத்தக்கரை 4 வழி சாலையில் மூலம் குறிப்பாக வரக்கூடிய மண்டல நகர் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரூட் 3ல் அவர்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வந்து இந்த பார்க்கிங் வசதியானது செய்யப்பட்ட நிலையில வந்து தற்போது 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து கூடும் என்பதால் தற்போது இந்த பார்க்கிங் வசதியை இந்த ரூட் வாரியாக பிரித்து மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து தற்போது இந்த அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். இதற்கு ஏற்றது போல தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களும் அந்த பார்க்கிங் பார்வையிட்டு அவர்கள் தற்போது அந்த பார்க்கிங் காவல்துறைக்கு ஏற்றவாறு அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.